வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவரைக்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அவரைக்காயை கழுவிட்டு சைடில் இருக்கிற அந்த நாரை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பட்டை அவரைக்காய், கொம்பு அவரைக்காய் 2 விதமாக இருக்குது. இன்றைக்கி நான் கொம்பு அவரைக்காய் தான் எடுத்துருக்குறேன். இந்த அவரைக்காய் விலையும் கொஞ்சம் அதிகம், சமையல் செய்தால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்தோடு அந்த பொரியலை பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, ஒரு கட்டி பூண்டு உரிச்சதை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் போட்டு வதங்கினதும் சின்னதாக ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டதுனால இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சேர்க்கறதுனால அந்த கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சிடும். இதிலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த அவரைக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியலில் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த அவரைக்காய் பொரியல் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். அவரைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் சுண்டிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.